தண்ணீரை வர்த்தக பொருளாக கருத வேண்டும் என மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்டுள்ள நீர் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் விநியோகத்தை தனியார் மயமாக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உலகின் மக்கள் தொகையில் 17% பேர் இந்தியாவில் வசித்தாலும் உலகின் புதுப்பிக்கத்தக்க தண்ணீரில் 4% மட்டுமே இங்கே இருக்கிறது. மக்கள் தொகை அதிகரிப்பதாலும் வளர்ச்சியின் காரணமாக தேவை அதிகரிப்பதாலும் தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்தபடி இருக்கிறது. இந்த நிலையில் இருக்கும் தண்ணீரை முறையாக பயன்படுத்துவதற்கான நீட் கொள்கையை மத்திய அரசு வகுத்துள்ளது. மிக குறைவாகவே கிடைக்கும் தண்ணீரை முறையாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தும் இந்த நீர்க்கொள்கை தண்ணீரை சமூக சொத்து என்று குறிப்பிடுகிறது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சில முக்கிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தண்ணீரை வர்த்தக பொருளாக கருதலாம். தண்ணீர் குறித்த சட்டம் இயற்றும் உரிமை மாநிலங்களுக்கு இருந்தாலும் தேசிய அளவிலான பொதுக் கொள்கை உருவாக்கப்படும். தண்ணீருக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். தண்ணீரின் விலையை ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் தண்ணீர் ஒழுங்குமுறை ஆணையங்களை உருவாக்க வேண்டும். பயன்பாட்டின் அடிப்படையில் தண்ணீரின் விலை நிர்ணயிக்கப்படும். மின்சாரத்திற்கு குறைந்த விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீரும் மின்சாரமும் வீணாகிறது. விவசாயத்திற்கு நிலத்தடி நீரை மானிய விலையில் வழங்க வேண்டும். தண்ணீரை விநியோகிக்கும் உரிமையை தனியாருக்கு வழங்கலாம் போன்ற பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இந்த சட்ட முன்வடிவு முன்வைக்கிறது. தண்ணீரை வர்த்தக பொருளாக ஆக்கினால் எல்லோராலும் அதனை வாங்க முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் நிபுணர்கள். வெளிநாடுகள் எல்லாம் இந்த தண்ணீர் தனியார் மயமாக்கிட்டாங்க. அதுல என்ன தப்புன்னு ஒரு கேள்வி பரவலாக பேசப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வெளிநாட்டோட வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்றது மிக மிக தவறு. பிரான்ஸ்லயும் ஜெர்மனியும் வாங்கும் தரம் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க தண்ணீர் வாங்கிக்கலாம். எவ்வளவு உபயோகப்படுத்துறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவர்களால் கொடுக்க முடியும். தண்ணீருக்கு விலை நிர்ணயித்து அதனை ஒழுங்குபடுத்த ஆணையங்களை அமைத்தாலும் அவை ஒழுங்காக செயல்படுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. ரெகுலேட்டரி சிஸ்டம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 3 பங்கு விலையேற்றுறது 2 பங்கு விலையேற்றுறது அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது, அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ரெகுலேட்டரி பாடியாவது இந்தியா மாதிரி ஒரு சிஸ்டத்தில் குரோனி கேபிட்டலிசம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்தில் எங்கேயாவது அது பல்லுள்ள ஒரு அமைப்பாக செயல்படுதா? எங்கேயுமே நம்ம பார்க்கலையே. சர்ச்சைக்குரிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருந்தாலும் ஆறுகள், ஆற்றுப்படுகைகள் ஆகியவற்றை பாதுகாப்பதை அறிவியல் முறையில் மேற்கொள்ள வேண்டும். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்க கூடாது. திட்டமிடுதலின் போது சதுப்பு நில பாதுகாப்பு, வெள்ளம் ஏற்படும் பகுதிகள் ஆகியவற்றை மனதில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதை முறைப்படுத்த வேண்டும் என பல வரவேற்கத்தக்க அம்சங்கள் இந்த புதிய கொள்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. தண்ணீரை வர்த்தக பொருளாக கருத வேண்டும் என்கிறது மத்திய அரசு. ஆனால் ஒழுங்குமுறை ஆணையங்கள் பல்லில்லாத ஆணையங்களாக செயல்படும் இந்தியா போன்றது ஒரு நாட்டில் இது தனியார் நிறுவனங்களுக்கு லாபகரமானதாக அமையும் என்கிறார்கள் நிபுணர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் முரளிதரன்.